கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்று வரும் சிறப்பு நலவாழ்வு முகாமில் பங்கேற்றுள்ள யானைகள் அனைத்தும் புத்துணர்ச்சியோடும் நல்ல உடல் நலத்துடனும் இருப்பதாக கால்நடை மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. சத்துமிக்க உணவு வகைகளான பச்சை பயிறு உருண்டை, கொள்ளு மற்றும் பசுந்தீவனங்கள் யானைகளுக்கு வழங்கப்படுகின்றன. திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களின் யானைகளை முறையாக பராமரித்து அவற்றுக்கு சத்தான உணவு, தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவதுடன் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் பராமரிக்க வேண்டியது அவசியம் என்பதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் இந்த ஆண்டும் நடைபெறும் என மக்களின் முதல்வர் வழியில் செயல்படும் தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களின் யானைகள் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளன. வனத்துறையால் பராமரிக்கப்படும் யானைகளுக்கும் அந்தந்த பகுதிகளில் நலவாழ்வு சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தேக்கம்பட்டி முகாமில் பங்கேற்றுள்ள யானைகள் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு ஓய்வு நேரங்களில் விளையாடி மகிழ்கின்றன. குறிப்பாக சங்கரன் கோயிலைச் சேர்ந்த பெண் யானை கோமதி பந்துகளை உதைத்தும், திருவேற்காட்டைச் சேர்ந்த பெண் யானை லட்சுமி கம்புகளை சுழற்றியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட மருத்துவ குழுவினர் அனைத்து யானைகளும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர். யானைகளின் உடல் எடைக்கு ஏற்ப சத்து மிகுந்த உணவு வகைகளான பச்சை பயிறு உருண்டை, கொள்ளு மற்றும் பசுந்தீவனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கேரட்டு, தானிய வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, அரிசி போன்றவையெல்லாம் கலவைகளாக கொடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சவன் பிளாஸ்ட், பூஸ்டர் மாத்திரைகள், மேலும் விட்டமின் சப்ளிமெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா யானைகள் நல்ல நலமோடு ஆரோக்கியமாக அனைத்து யானைகளும் இருக்கிறது. சத்தான உணவுகளை சாப்பிட்றதுனால இங்கே நல்லா ஆனந்தமாகவும் சந்தோஷமாக. தொடர் பணிச்சுமைக்கு ஆளாகி வந்த பாகர்களுக்கும் இந்த யானைகள் நலவாழ்வு முகாம் மூலம் ஓய்வு கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இந்த யானைகளை ஒன்றா இந்த இடத்துல கலந்து பார்த்துக்கும் போது அதுகளுக்கு மிக்க சந்தோஷமாக இருக்குது. இவங்க 48 ஆணைக்கு எல்லா ஆணை பார்க்கணும் சேர்ந்து ஒன்றா கலந்து பார்க்குறது எங்களுக்கு சந்தோஷமாகவும் யானைகளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த நடைப்பயிற்சி மற்ற ட்ரீட்மெண்ட் இந்த வசதியெல்லாம் நல்லபடியாக எங்களுக்கு ஆணைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நலவாழ்வு முகாமிற்கு யானைகளுடன் வந்துள்ள பாகர்கள் தங்குவதற்கு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு தொலைக்காட்சி வசதி அளிக்கப்பட்டு கேரம், சதுரங்கம் போன்ற விளையாட்டு சாதனங்களும் வைக்கப்பட்டுள்ளன.